to Engineering Translation CAD and the Software Training Institute from Karaikudi. இன்னைக்கான டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோகல்ல ஜிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட் எப்படி டிரா பண்றது தான் பார்க்க போறோம். இந்த ரைட் சைடுல வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இமேஜ், இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இமேஜ் இருக்கும். அதான் 3 இமேஜ் நம்ம எப்படி டீடைலிங்கா வரையலாம் பத்தி தான் டிரா பண்ணலாம் பத்தி தான் ஆட்டோகல்ல பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ்ல 4th வீடியோ 4th எக்ஸசைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ சப்ஜெக்ட்ல CAD லேப் பார்த்தீங்கன்னா என் ஸ்ட்ரீம்ல 5th செம்ல வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th வீடியோ, அது எக்ஸசைஸ் நம்பர் 4. ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க், இது வந்து இந்த நான் கர்சர் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இந்த கர்சர் கீழே வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ தான் வரைய போறோம். இந்த ஃப்ரண்ட் வியூ ஃபைனலா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணணும், எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூல வச்சு வரையறேன். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் இருந்து நான் இங்க இருந்து கூட ஸ்டார்ட் பண்றேன். இந்த டோட்டல் இருந்து பார்த்தீங்கன்னா 42, 47, 38, 20. இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணிருக்காங்க. அப்படியே டேரக்டா வச்சு லைன் வச்சு நம்ம டிரா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கமெண்ட் பார்ல எள்ளு கொடுக்குறேன். என்டர் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஸ்கிரீன்ல வச்சு கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். பண்ணிட்டு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வர்றது ஆர்த்தவா ஆன் பண்ணிக்கிறேன், F8 ஆன் பண்ணிட்டு இப்ப லென்த் கேக்குதா? லென்த் வந்து பாத்தீங்கன்னா 42, 47, 30, 20. இப்ப ஒவ்வொன்றா ஆட் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா 42 என்டர், மறுபடியும் உங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா 47 என்டர், அடுத்து மறுபடியும் என்ன கொடுக்குறீங்கன்னா 38 என்டர், அடுத்து மறுபடியும் என்ன கொடுக்குறீங்கன்னா 20 கொடுத்து என்டர். இப்படி கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா வேலையை கேட்டு பண்ணுங்க. அடுத்து மேல போறேன். இந்த ஹைட் பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல 12 கொடுத்துருக்கான். அப்ப 12 கொடுக்குறேன், 12 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு வரேன். இந்த சைடு வரையில பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ கொடுக்கல. சரிங்களா? அப்ப இது வந்து நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். இந்த 38 அந்த வேல்யூ கூட வச்சுக்கலாம். 38 கொடுத்து என்டர். அடுத்து மேல போறேன். அப்ப இந்த அலையிலே வந்துட்டு அதுக்கு மேல ஸ்ட்ரெயிட்டா நம்ம வச்சுக்கலாம். அடுத்து மேல 38 கொடுத்து என்டர் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா இது மறுபடியும் என்ட்ரு கொடுத்துட்டு இதை மிரர் பண்ண போறோம். சரிங்களா? கவனிங்க, அதுக்கு முன்னாடி இந்த லைனை வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இந்த லைனை இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணா மொத்தம் மிரர் பண்ணிடலாம். இது வந்து 12 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு வரேன். இந்த சைடு வந்து அது லென்த் வந்து 42, 47, 38. அதை அப்படியே ஆட் பண்ணி 42, அதே மாதிரி 47, அதே மாதிரி 38 கொடுத்து என்டர். அப்படியே மேல போறேன். மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா 38 கொடுத்து என்டர் கொடுத்தாச்சு. இப்போ இதை மிரர் பண்ண போறோம். MI கொடுத்து என்டர். இந்த ஆப்ஜெக்ட், இந்த லைன், இந்த லைன் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு என்டர். இந்த மிட் பாயிண்ட் பிடிச்சி இந்த மிட் பாயிண்ட்ல கிளிக் பண்ணணும். வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருது, அந்த பில்லெட் வருது. சரிங்களா? ஆனா 2Dல எப்படி கொடுத்துருப்பாங்க, 3Dல பார்க்கையில இங்க வந்து பில்லெட் ஆகும். சரிங்களா? அந்த சைட்ல பில்லெட் ஆகுதான். இப்ப நம்ம இதுவே பில்லெட் அடிக்கணும். பில்லெட் அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப கொடுத்து இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா செக் பண்ணிக்கணும். அடுத்த டிராயிங்ல இதோட வேல்யூ கொடுக்கல. அப்ப நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப அசீவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா 4 பண்ணிக்கலாம். பில்லெட் எப்போ கொடுத்து என்டர், அதில் செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். கேடியில மல்டிபிள் மறுபடியும் செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதில் ரேடியஸ் ஸ்பெசிஃபை பில்லெட் ரேடியஸ் கேட்கலாம். இதுல வந்து ஒரு 3 கொடுக்குறேன். 3 கொடுத்து என்டர். செலக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இந்த லைனையும் இந்த லைனை கிளிக் பண்ணி வந்துருச்சுங்களா? அதே மாதிரி இந்த லைனை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு என்டர். அவ்வளவு. இப்போ இதோட டாப் லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இதோட டாப் வியூ. அப்ப இது டாப் எவ்வளவு எக்ஸ்ட்ரூட் ஆகுது? 38. அப்ப இதுல ரீஜன் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். REG கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். சரிங்களா? இப்ப ஒன் ரீஜன் கிரியேட்டர் வந்துருச்சு. செலக்ட் ஆகுது பாத்தீங்களா? இப்ப இது வியூ மாத்துறேன். சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் எல்லாம் வைக்கலாம். இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூல இருக்கும். இதுல போயிட்டு சவுத் ஈஸ்ட்ல வைக்கிறேன். தெரிஞ்சுங்களா? இந்த வியூ மாதிரி வைக்கும். இப்ப இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா 38. அப்ப 38க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண EXT கொடுத்து என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். அதெல்லாம் எக்ஸ்ட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா 38 கொடுத்து என்டர். இப்ப டிராப் ஆயிடுச்சு. இதுல ரியலிஸ்டிக் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வரும். இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வந்துருச்சா? அடுத்து மேல ஒரு ஸ்லாட் மாதிரி போட்டுருக்காங்களா? அந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து உள்ள கட்டணும். அப்ப அது வந்து 2Dல பார்க்கையில எப்படி இருக்கும்னா இந்த 12க்கு 47. அப்ப 12க்கு 47 வரையணும். அப்ப டாப் வியூல வச்சுக்கிறேன். டாப் வியூல வச்சுட்டு 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ரியலிஸ்டிக் இருக்கு 2D ஒயர் ஃப்ரேம். அப்ப இங்க இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல 47.
42 போகுது. இங்க இருந்து லைன் இருக்குது. 42க்கு ஒரு லைன் வருது என்டர். அடுத்து மேல 12ல பாதி 6 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு வரேன். அது 47 கொடுத்து என்டர். அடுத்து கீழே 12 கொடுத்து என்டர். அடுத்து 47 கொடுத்து என்டர். அடுத்து 6 கொடுத்து என்டர். ஏன்னா 12ல பாதி. இப்போ இந்த லைனை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். எரேஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுல ரீஜன் வந்து REG கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர். இப்போ ரீஜன் ஆயிடுச்சு. நல்லா இருக்கணும். வியூவை மாத்துறேன். சவுத் ஈஸ்ட்ல வைக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்ப இது வந்து உள்ள அங்கே இருக்கும். அப்ப இதுல வெளியில மூவ் பண்ணலாம். எம் கொடுத்து என்டர். இதுல செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்றதுக்கு செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஏதாவது ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி மேலே எடுங்க. சரிங்களா? மேலே எடுத்து சரிங்களா? இப்போ இது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இது வந்து கரெக்டா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தெரியும். ஏன்னா உள்ள கட் பண்ண தான் போகும். சரிங்களா? இப்போ ரியலிஸ்ட் வச்சு நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். EXT கொடுத்து என்டர். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர். அப்படியே கீழே வந்து பாத்தீங்களா? அப்படியே கீழே மூவ் பண்ணோம்னா லெஃப்ட்ல வந்துடும். இப்போ இதுல நம்ம கட் பண்ண போறோம். சரிங்களா? கட் பண்றது சப்ட்ராக்ட். எஸ் வியூ கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். எப்போதுமே செலக்ட் ஆப்ஜெக்ட் பெரிய சைஸ் லார்ஜ் பெரிய சைஸ் டிராயிங் கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து மறுபடியும் செலக்ட் ஆப்ஜெக்ட் ஸ்மால் சைஸ் இதெல்லாம் ஓவரால் கிளிக் பண்ணிட்டு என்டர். கட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? அவ்வளவுதான். இதுக்கு ஒரு கலர் மாத்திக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியில பைலேயர்ல போயிட்டு ஏதாவது கலர். சரிங்களா? ஏதாவது கலர் வச்சுட்டு எஸ்கேப் கொடுத்தாரு. இப்ப இந்த மெயின் பாடி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ராடு இருக்கு. அந்த ஸ்கொயர் ராடை நம்ம ட்ரா பார்க்கணும். இந்த ஸ்கொயர் ராடு எப்படி இருக்குன்னா ரெண்டாவது டிராயிங்ல பார்க்கலாம். அதை பத்தினா இதுதான் அந்த ஸ்கொயர் ராடு. இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த உள்ள இதுக்குள்ள கொண்டே நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? இன்சர்ட் பண்ணிருக்காங்களா? ஆனா இப்ப கொஞ்சம் வெளியில எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும். இது என்ன அப்படின்னா இந்த வேல்யூ. சரிங்களா? அந்த 47 41 அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இன்சர்ட் ஆயிருக்கா? கொஞ்சம் வெளியில வந்துருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்னா 41 47 சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா இதுல வந்து ஓகே இது எப்படி பண்ணலாம்னா இந்த 42 47 38 இந்த வேல்யூ அப்படியே டாப்ல வச்சு வரையறேன். சரிங்களா? இப்ப டாப் வியூல வச்சுக்கிறேன். டாப் வியூல வச்சுட்டு இதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் வரையறேன். ரெக்டாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 38 வந்து என்டர். அடுத்து இந்த லென்த். சரிங்களா? இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து 38 47 42 பிளஸ் வந்து இங்கிட்டு எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணா 38 47 42 எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 வச்சுக்கலாம். 15 வச்சுட்டு என்டர். சரிங்களா? இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். இப்ப இதுக்குள்ள அந்த ரெக்டாங்கிள் மாதிரியே கரெக்டா முன்னாடி நம்ம வளர்ந்த பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே ட்ரா பண்ணணும். அது எவ்வளவு இருக்குன்னா இங்க இருந்து 38க்கு. சரிங்களா? ஏன்னா கரெக்டா போயிட்டு இன்சர்ட் ஆகும். இங்க இருந்து 38க்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அங்க இருந்து 6 அந்த 12 அடுத்து 47 கொடுத்து என்டர். அடுத்து 12 கொடுத்து என்டர். அடுத்து 47 கொடுத்து என்டர். அடுத்து இங்க வச்சு ஜாயின் பண்ணிட்டு இது டெலிட் பண்ணிடு. இப்ப இது ரீஜன் 2 ரீஜன் கிரியேட்டர் வரும். சரிங்களா? ஏன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். 2 ரீஜன் கிரியேட்டர் வந்துருச்சு. இப்போ வியூவை மாத்துறேன். வியூவை மாத்திட்டு இதை கூட அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். இதை அந்த சைடு மூவ் பண்ணிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். EXT என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். அதுங்களா எக்ஸ்ட்ரூட் ஆகலாம். எக்ஸ்ட்ரூடோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் 30 கொடுத்து என்டர். இப்போ இதை உள்ள கட் பண்ணணும். சப்ட்ராக்ட் எஸ் யூ கொடுத்து என்டர். பெரிய சைஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு என்டர். ஸ்மால் சைஸ்ல இல்லை ஓவரால் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ஓவரால கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணா கட் ஆகும். சரிங்களா? இப்போ இதை காலம் மாறுது. கலர் மாதிரி எஸ்கேப். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஜிப். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டில் வச்சு இப்படி வரைகிறோம். ஃப்ரண்டில் வந்துட்டு இப்படி 12க்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். சரிங்களா? அப்ப இது வந்து ஃப்ரண்டில் வச்சு வரைகிறேன். ஃப்ரண்டில் வச்சு வரையில பாத்தீங்கன்னா இந்த வியூல போயிட்டு ஃப்ரண்ட் வியூல வச்சதுக்கப்புறம் லைன் அடிக்கிறேன். லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கீழே 40 கொடுத்து என்டர் கொடுத்து. சரிங்களா? அடுத்து இந்த ஹைட் இங்க இருந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 16 கொடுத்து என்டர். அடுத்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா 14
கொடுத்து என்டர். அடுத்து இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 62 கொடுத்து என்டர். அடுத்து இந்த சைடு வரேன், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 14 கொடுத்து என்டர். அடுத்து மேல போறேன், மேல வந்து பாத்தீங்கன்னா 16 கொடுத்து என்டர். அடுத்து இந்த லென்த் நமக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றேன்னா இந்த லென்த் தெரியாதனால இதை வச்சு இழுத்து நடக்குது. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த சென்டர்ல இருந்து பார்த்தீங்களா, இந்த சென்டர்ல இருந்து 22 கொடுத்துருக்கான், 22 கொடுத்து என்டர் என்டர். இப்ப இங்க இருந்து ஒரு லைன் எடுத்து இதோட ஜாயின் பண்ணிட்டு இப்ப இந்த லைனை டெலிட் பண்ணிட்டு இதை எக்ஸ்ட்ரா பண்ண போறோம். எக்ஸ் கொடுத்து டபுள் என்டர் கொடுத்தோம்னா இது எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் அவ்வளவுதான். இதான் மெத்தட். இப்ப இதை திரும்ப பண்ண போறோம். டிஆர் கொடுத்து டபுள் என்டர். ஏன்னா அந்த லென்த் கண்டுபிடிக்கிறதா அதான் மெத்தட், ஈஸியான மெத்தட். இப்போ அடுத்தது பில்லட் இருக்கா, பில்லட் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 10 கொடுத்துருக்கான். பில்லட் என்ன கொடுத்து என்டர். இதுல மல்டிபிள் ரேடியஸ் 10 கொடுத்து என்டர். இந்த இடத்துலையும் இதையும் கிளிக் பண்றேன். அடுத்து இந்த இடத்துலையும் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்போ இதை ட்ராப் பண்ணிடுச்சு. அடுத்து வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் இருக்கா, இதை ட்ராப் பண்ணணும். அப்போ என்னன்னா இந்த கிராஸ் லைன் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்றோம்னா கீழே இருந்து வேல்யூ தெரியாது. சரிங்களா? அப்ப எஸ்கேப் மேல இருந்து வரையலாம். 25 கொடுத்து என்டர். அடுத்து வெர்டிகலா வரையணும். 136 கொடுத்து என்டர். அடுத்து கீழே இருந்து இந்த லைன் வந்து சும்மா இழுத்து விட்டு என்டர் கொடுக்குறேன். இப்ப இந்த லைன் இருக்குங்களா, இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி வைக்க வேண்டியதான். இப்ப காப்பி கமெண்ட் கொடுக்குறேன். இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட பிடிச்சு இங்க வச்சுட்டு என்டர். இப்ப இதுல எக்ஸ்ட்ரா வந்து டபுள் என்டர் கொடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப இதை ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதான். டிஆர் வந்து டபுள் என்டர். இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை. என்டர். சரிங்களா? அதாச்சா. இப்ப இது என்ன பண்ணலாம், மேல ஆர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதை எரேஸ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணலாம். ஆர்க் கொடுத்து என்டர். ஆர்க் அசிமிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு நேர செகண்ட் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். அதே மெத்தட் தான். ஆர்க் கொடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு நேர செகண்ட் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த லைன் தேவையில்லை. இந்த லைனை டெலிட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த லைனை டெலிட் பண்றேன். இப்ப இதை ரீஜன் பண்ண போறோம். REG கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். ரீஜன் வந்துருச்சு. மறுபடியும் REG கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். ரீஜன் ஆயிடுச்சு. இப்ப வியூ மாத்திரம் சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. சவுத் ஈஸ்ட்ல வச்சது இதுவே எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான். நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 12 பண்ணிருக்காங்களா. இப்ப EXT கொடுத்து நீங்க கமெண்ட் பாருல EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் கையில ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர். 12 கொடுத்து என்டர். இருந்துச்சுங்களா? மறுபடியும் EXT கொடுத்து என்டர். இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர். அதே 12 கொடுத்து என்டர். இப்ப இதுக்கு கலர் மாத்திக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஏதாவது ஒரு கலர் கலர் கூட கொடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு கலர் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ரைலேயர்ல ஏதாவது ஒரு கலர் கொடுத்து எஸ்கேப். இப்ப இதை நம்ம அசம்பிள் பண்ணலாம். சரிங்களா? இந்த அசம்பிள் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அசம்பிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி இங்கே வைக்க போறேன். எம் கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். இந்த மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிட்டை பிடிச்சி இதோட மிட்ல வைக்கிறேன். இப்போ ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சுங்களா? அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணி இங்க வைக்க போறோம். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணி இங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எம் கொடுத்து என்டர். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். இந்த எட்ஜை பிடிச்சி இந்த எட்ஜில் வைக்கிறோம். வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிட் ஆயிடுச்சுங்களா? சரிங்களா? இப்ப எக்ஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணி இங்க வைக்க போறோம். சரிங்களா? எம் கொடுத்து அதுக்கு முன்னாடி வியூவை மாற்றி வச்சுக்கலாம். சவுத் வெஸ்ட்ல வச்சுக்கலாம். அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி இருக்கு. சரிங்களா? வச்சதுக்கப்புறம் எம் கொடுத்து என்டர். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர். என்ன பண்றீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பாயிண்ட பிடிச்சி இதோட பாயிண்ட்ல வைக்கிறேன். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஃபிட் ஆயிடுச்சுங்களா? அவ்வளவுதான். இதுதான் ஜிப்ல காட்டுறதுக்கு எப்படி 2Dல வரைஞ்சு 3D காண பண்ணி அசம்பிள் பண்றதுக்கான மெத்தட். சரிங்களா?
உங்களுக்கு இதுலயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு டிராயிங்கும் நம்ம தனித்தனியா டிரா பண்ணி 3Dல கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து ஆஸ்பெக்ட் பண்ணி இதுதான் ஜிப் அண்ட் கட்டர் டிராயிங்கை வந்து டிரா பண்ணுறதுக்கான மெத்தட். ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த நம்பருக்கு கால் பண்ணி எதா இருந்தாலும் டீட்டெயிலா கேட்டுக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இன்ஜினியர் டிரான்ஸ்மிஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.